2030ஆம் ஆண்டிற்குள் குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்கும் விதமாக செயல்படுத்தப்படும் கலைஞர் கனவு திட்டத்தில் 1.19 லட்சம் வீடுகள் கட்டும் பணி தீவிரம். 3500 கோடி மதிப்பில் கட்டப்படும் 1.19 லட்சம் கான்கிரீட் வீடுகள் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் பயனாளிகளுக்கு கொடுக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுப்பாட்டில் உள்ளது. பன்னாட்டு விமான நிலையங்களில் குரங்கு அம்மை பாதிப்பு குறித்த வெப்ப பரிசோதனைகள் முழுவீச்சில் நடந்து வருவதுடன் தமிழக எல்லைகளிலும் தீவிர சோதனை நடப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். இரண்டாயிரத்து 21ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்க நேரிடும் என ஐகோர்ட் மதுரை கிளை எச்சரிக்கை. தூய்மையாக பாதுகாக்காவிட்டால் தாமிரபரணி ஆறு கூவமாக மாறிவிடும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை. AI தொழில்நுட்பத்தில் வெளியாகும் பாடல்களில் பாடகர்களின் உண்மை குரலின் தன்மை இருக்காது. AI தொழில்நுட்பத்தால் அடுத்த 10 ஆண்டுகளில் இசையமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது என இசையமைப்பாளர் யுவன் கோவையில் பேட்டி. கல்வியாளரும் தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்தவருமான ஹரிணி அமரசூரிய இலங்கையின் இடைக்கால பிரதமராக தேர்வு. இடைக்கால பிரதமராக தேர்வான ஹரிணி அமரசூரியவுக்கு இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்தியா சீனா இடையிலான அரசியல் மோதலில் சாண்ட்விச் போல் இலங்கை சிக்கிக் கொள்ளாது. எந்த நாட்டிற்கும் ஆதரவாக இல்லாமல் நடுநிலையாக இருப்போம் என இலங்கையின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள அனுரகுமார திசநாயக திட்டவட்டம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.